பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி எம்ஐடியை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டியோட செகண்ட் கேம்பஸ் புதுசாக காலேஜ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த ஒரே வீடியோவில் எம்ஐடியை பற்றி ஃபுல் டீட்டெயில், ஹாஸ்டல் ரூம்லாம் எப்படி இருக்குன்ட்டு உள்ளே போய் நாங்கள் பார்த்ததை உங்களுக்கு வீடியோ பிடிச்சி போட்டிருக்கோம். அட்மிஷன் முதல் இண்டக்ஷன் டே வரைக்கும் நம்ம ஹாஸ்டல் ரூம் போடுறதுலேருந்து இண்டக்ஷன் டேயில் ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணதுலேருந்து எல்லாமே இதில் கவர் ஆகும். உங்களுக்கு புதுசாக போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து அப்துல் கலாம் படித்த காலேஜ். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நாங்கள் வந்து அட்மிஷன் போடுறதுக்கு 21 ஜூலை நம்ம திங்கக்கிழமை வந்து போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி 20ஆம் தேதியே நம்மளுக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ண ஆன்லைன்லேயே பேமெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த மாதிரி போகிறப்ப நம்மளுக்கு அலைச்சல் எதுவும் இருக்காது. ஆன்லைன் மட்டும்தான் நினச்சிங்கன்னா அப்படி இல்லை, நேர்லேயும் பண்ணலாம். நம்ம பண்ணிவிட்டு போயிட்டோன்னா நம்ம பிரிண்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். அங்கே போய் பண்ணுறப்ப நம்ம வெளியே போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் அலைச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பெஸ்ட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிவிட்டு போயிடுங்க. இங்கே அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே முடியுது. இங்கேயே செக் பண்ணிவிட்டு நம்மளை வந்து உள்ளே இண்டிவிஜுவலாக அனுப்புவாங்க. அங்கே வந்து ஸ்டூடெண்ட் மட்டும் அப்பியர் ஆகி நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல்ஸ் அந்த காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு உள்ளே போய் நம்மளுக்கு பார்ட்டாக வச்சுருப்பாங்க. எல்லாமே தனியாக அட்டன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அட்மிஷன் ஸ்லிப்பும் திங்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு ஒரு காப்பியும் கொடுப்பாங்க. நம்மளுக்கு அங்கேயே பார்த்திங்கன்னா ஷூ, பேக்கில் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஃபுல்லாகவே இருக்குது. ட்ராயிங் பண்ணுறது ஸ்கேலு, மேப்பு இதெல்லாமே கொடுத்துட்றாங்க. இந்த ஷூவும் சாக்ஸுக்கும் அதே மாதிரி யூனிஃபார்முக்கு ஒரு திங்ஸுக்கு மட்டும் வந்து 1700 வந்து நம்ம பே பண்ணிட்டோன்னா நம்ம சைஸுக்கு பார்த்து ஷூ கொடுத்துட்றாங்க. யூனிஃபார்முக்கு வந்து அளவு எடுத்துக்கிறாங்க. தச்சு நம்ம இண்டக்ஷன் டே வரப்போ எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹாஸ்டல் அட்மிஷனுக்காக போயிட்டுருக்கோம். இந்த அட்மிஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூம் வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து பவானின்ற ஹாஸ்டலும் தாமிரபரணின்ற ஹாஸ்டலும் இருக்குது. இது வந்து நம்ம அந்த ஸ்டேஷ்னரி எல்லாம் வாங்கினோம் இல்லையா, அந்த அப்துல் கலாமோட பில்டிங்கோட உள்ளே இருக்கிற வியூ இது. ஹாஸ்டலுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அட்மிஷன் போகிறப்பயே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டோம். அதனால் நம்மளுக்கு அங்கேயே வந்து லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு. நாங்கள் இதையும் வந்து ஆன்லைன்லேயே பேமெண்ட்டெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டோம். ஆன்லைனில் பண்ணுறப்ப நம்மளே வந்து ஃபுல் டீட்டெயில் கேட்பாங்க. நம்ம என்னென்ன சரியாக இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு நம்மளே எல்லாமே பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு தெரியலனா நேர்லேயும் அங்கேயே வந்து நம்ம எல்லாமே டீட்டெயில் கேட்டு அவங்களே வந்து பண்ணியும் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது, என்னென்ன வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இங்கே வியூவுக்கு வச்சுருக்காங்க. ரூம் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்காக வச்சுருக்காங்க தனியாக. இது வந்து அகாடமிக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மியூசியம் சொல்லிட்டு அது வந்து லாக்கில் இருக்குது. இந்த பில்டிங் வியூ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் வந்து நிற்கிற சிலையோட அந்த உள்ளே வந்து அகாடமிக் ரூம் தான். இது எல்லாமே அங்கே தான் இந்த மாதிரி இருக்குது. இப்போ வெளி சைடு வர பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எம்ஐடி கேம்பஸ்குள்ளே நுழைஞ்சாலே நல்லா க்ரீனிஷாக சூப்பராக மனசு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து பிஜி கோர்சஸ் என்னென்ன இருக்குது, யூஜி கோர்சஸ் என்னென்ன இருக்குதுன்னு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து போர்டில் வச்சுருக்காங்க. 16 பிஜி கோர்சஸும் 9 யூஜி கோர்சஸும் இருக்குது. நீங்கள் வேணும்னா அப்படியே கொஞ்சம் ஸ்லைட் நிறுத்திட்டு அப்படியே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பில்டிங் வந்து அப்துல் கலாம் லெக்சரர் ஹால் காம்ப்ளெக்ஸ். இங்கே வந்து மோஸ்ட்லி ஃபஸ்ட் இயர்க்கான ஸ்டூடெண்ட்டுக்கான கிளாஸஸ்லாம் நடக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட். எங்களுக்கு கிடைச்சது ஐடி டிபார்ட்மெண்ட் தான். நம்ம அட்மிஷனுக்கு வரப்பயே ஐடி கார்டுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. நம்மளுக்கு ஆன்லைன்லேயே பார்த்திங்கன்னா அப்போதைக்கு டெம்ப்ரரியான ஐடி கார்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஐடி டிபார்ட்மெண்ட் பேக் சைடில் வந்து ஏடிஎம் இருக்குது. இது எல்லாமே எம்ஐடியோட பொக்கிஷம்னு சொல்லலாம். நம்ம யார் வந்தாலுமே இந்த ஏரோநாட்டிக்கல் வந்து எம்ஐடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னு தெரியும். அதோட எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட டீட்டெயில் எல்லாமே பக்கத்தில் வச்சுருக்காங்க. பார்க்குறப்பே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போதைக்கு எல்லாருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லணுன்னா அஜித் வந்தது தான் ஞாபகம் இருக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து கிளாஸஸ்லாம் கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அப்படியே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு ஹாஸ்டல் ரூம் எப்போ புக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இண்டக்ஷன் டே அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ஹாஸ்டல் ரூம் வந்து புக் பண்ணோம். நம்மளுக்கு இண்டக்ஷன் டே இங்கே ஆங்கர் 2 இந்த பில்டிங்கில் தான் நடக்க போகுது. அந்த மெயின் சந்தில் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கேன்டீன் இருக்குது. ரெகுலராக காலேஜஸ் வரவங்க இந்த கேன்டீனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டே காலர்ஸ் எல்லாமே ஆப்போசிட்டில் பில் வாங்கிட்டு எதிர் சைடு போய் பொருள் வாங்கிக்கணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப குவாலிட்டியாக நல்லபடியாக தராங்க. ரொம்பவே நல்லா இருக்குது டேஸ்ட் எல்லாமே. இந்த பில்டிங் வந்து ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட்டாக வந்து கிளப்ஸ் இருக்குது.
நிறைய பில்டிங்ஸ் வந்து செப்பரேட்டாக கட்டி வச்சுருக்காங்க. ஸ்டூடெண்ட் வந்து அங்கங்கே மிங்கிள் ஆகி நல்லா கோஆப்ரேட் பண்ணி படிச்சுட்ருக்காங்க. ரொம்பவே நீட்டாக நல்லா க்ரீனிஷாக ரொம்ப நல்லா இருக்குது கேம்பஸ். வந்த எல்லாருமே அப்துல் கலாம் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கணுன்றதை வந்து யாரும் மறக்கவே இல்லை. யாராலும் மிஸ் பண்ண முடியாத ஒரு பர்சன் சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு இந்த இடத்துல இருக்கிறப்ப. இப்போ நம்ம ஹாஸ்டல் ரூம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஹாஸ்டலுக்குள்ளே வரப்போ நம்ம என்ட்ரி போட்டு உள்ளே வந்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து மேலே வந்து அகாடமிக் இயருக்கு ஹாஸ்டல் புக் பண்ணுறதுக்கு தனித்தனியாக செக்ஷனில் உட்காந்துட்டு இருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட் நாளே போயிட்டனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் இயருக்கு வந்து 2 ஹாஸ்டல் இருக்குது. இது வந்து பவானி ஹாஸ்டல். இந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு 4 பேர், 2 ஃபேன் போட்டிருக்காங்க, 4 கட்டில் வந்து இந்த மாதிரி கீழே ஒன்று மேலே ஒன்றுன்னு இருக்குது, 2 டேபிள் இருக்குது, கபோர்ட் ஷெல்ஃப் வந்து அங்கே இருக்குது. இதுதான் வந்து ரூமு. ஜென்ரலாக இப்படி தான் பசங்க யாரும் வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே அப்படியே ரெடியாகவே இருந்ததை நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்திருந்தோம். எங்களுக்கு 2 பேர் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால விசாரித்தோம். இது வந்து அந்த பவானி ஹாஸ்டலோட 4 பேர் இருக்கிற ரூமுக்கு வந்து பாத்ரூம், டாய்லெட், அந்த குழா வசதி இதெல்லாமே எப்படி இருக்குன்றதை அப்படியே நாங்கள் வந்து சின்னதாக ஒரு ஷூட் பண்ணோம். அதுதான் உங்களுக்கு நான் இப்போ போட்டிருக்கேன். எல்லா இடத்துலையுமே வந்து காற்று போகிறதுக்கு நல்லா வசதியாக நல்லா பண்ணியிருந்தாங்க. இது வந்து தாமிரபரணி ஹாஸ்டல். நாங்கள் வந்து ஃபைனலாக எங்களுக்கு கிடச்சது ஓகே சொல்லிவிட்டு நாங்கள் வந்தது தாமிரபரணி ஹாஸ்டல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு 2 பேர், ஃபேனு, 2 லைட்டு, 2 பேருக்கும் 2 தனித்தனி செப்பரேட் கபோர்டு இருந்துச்சு, டேபிள் ஒன்று இருந்துச்சு, 2 சேரு, எல்லாமே 2 பேர் தங்கிறதுக்கு உண்டான நீட்னஸோட நல்லாவே இருந்துச்சு. துணிக்கு ஆங்கர், ஸ்விட்ச் போர்டு எல்லாமே வந்து கரெக்டாக நல்லாவே இருந்துச்சு. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்மளுக்கு ரூம் ஃபைனல் ஆனதுக்கப்புறமா திங்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர்ன்ற வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. கீழே அதே மாதிரி 2 ரேக் வந்து இருந்தது. நம்ம வந்து தனித்தனியாக லாக் போட்டு வச்சுக்கலாம். ஸ்டடி டேபிள் 1ம் சேர் 2ம் கொடுத்துருந்தாங்க. நம்ம கட்டிலுக்கு நடுவில் வந்து டேபிள் போட்டுட்டு 2 பக்கம் 2 பேரும் படிக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. ஜன்னல் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா காத்தோட்டமாக எல்லாமே கொசு வலை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. வெளியேருந்து எந்த பூச்சிப்பொட்டு எதுவுமே உள்ளே வராத மாதிரி நல்லா நீட்னஸாகவே இருந்துச்சு. இந்த பக்கம் ஒரு ஜன்னல், கதவுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு ஜன்னல், நம்மளுக்கு வெளியே நல்லா வெளிச்சம் காற்று வர மாதிரி. ஸோ எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம வந்து இப்போ இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு குரோம்பேட் சரவணாக்கே போயிட்டோம். பெட்டு, தேவையான திங்ஸு எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கேயே ஒரே கடையில் எல்லாமே கிடைக்கிது. ஸோ எல்லா திங்ஸும் வாங்கிட்டு நேராக நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். மறுநாள் இப்போ ஹாஸ்டல் செட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ 3 அட்மிஷன் போட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ 4ஆந்தேதி ரூம் செட் பண்ணியாச்சு. இப்போ 5ஆந்தேதி இண்டக்ஷன் டேக்கு வந்திருக்கோம். இண்டக்ஷன் டேக்கு பேரண்ட்ஸ் இந்த பக்கமும் ஸ்டூடெண்ட் அந்த பக்கமும் உட்கார வச்சுருந்தாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. 5ஆந்தேதியிலேருந்து 9ஆந்தேதி வரைக்கும் இண்டக்ஷன் டே. அதில் ஃபஸ்ட்டு நாள் மட்டும்தான் பேரண்ட்ஸ் அலோடு. இன்றைக்கி வந்து எங்களுக்கு லஞ்ச் வந்து அங்கேயே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதுவும் வடை பாயசத்தோட சாப்பாடெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. மெஸ் சாப்பாடு அவ்வளோ நல்லா இருக்குது பசங்களுக்கு. Started with 4 departments at the Primary Technological Institute. It's now housing 9 departments of Anna University with over 4,000. தொழில்நுட்ப கல்லூரி நிறுவனமானது தொழில் முனைவோர் கொடைவள்ளலமாக விளங்கிய மதிப்புமிகு சி. ராஜம் அவர்களால் ஜூலை 18, 1949 ஆண்டு ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் போன்ற சிறப்பு பாடப்பிரிவுகளில் கொண்டு தொடங்கப்பட்டது. திரு சி. ராஜம் அவர்களால் தொடங்கப்பட்ட நிறுவனம் அவர்களின் அருமை பேத்தியார் டாக்டர் பிரேமா சீனிவாசன் அவர்களின் ஆதரவுடன் இன்னும் சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. பாரத ரத்னா, மேலும் முன்னாள் ஜனாதிபதி, ஏவுகணை விஞ்ஞானி, முன்னாள் மாணவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் இந்நிறுவனத்தில் பயின்றவர் என்பதை மிகவும் பெருமை கொள்கிறோம். MIT நிறுவனம் செப்டம்பர் 4, 1978 ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டது. 6 இளங்கலை மற்றும் 4 முதுகலை சிறப்பு பிரிவுகளுடன் 184 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்நிறுவனமானது இன்று 9 துறைகள், 6 ஆராய்ச்சி மையங்கள், 3500 மாணவர்களுடன்
11 இளநிலை பொறியியல் படிப்புகளையும் 14 முதுநிலை பொறியியல் படிப்புகளையும் மற்றும் ஆராய்ச்சி மாணவர்களின் திறன்பட வளர்ந்துள்ளனர். மாணவர்களின் வேலை வாய்ப்புகளை கருத்தில் கொண்டோம் இன்றைய தொழில்நுட்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் 2022ஆம் ஆண்டு இளநிலை பொறியியல் படிப்புகளான ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்குடன் 2012ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு மற்றும் சீமென்ஸ் நிறுவனம் கூட்டாக இணைந்து ரூபாய் 540 கோடி வழங்கி திறன் மேம்பாட்டு மையத்தை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது. இதன் விளைவாக MIT மாணவர்களின் தொழில் சார்ந்த திறன் மேம்பட்டு சிறந்த தரமான நிறுவனங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் சுமார் 8 லட்சங்கள் ஆண்டு வருவாய் ஈட்டும் வகையில் வேலை வாய்ப்பினை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் இயங்குகிற முன்னணி பல்கலைக்கழகங்களோடு மிகச்சிறந்த ஆராய்ச்சிகளை MIT நிறுவனம் ஏற்படுத்தியிருக்கிறது. மாணவர்களின் தொழிற்திறனை வளர்ப்பதற்கென 31 மாணவர்கள் கூட்டமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. MIT மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதோடு மட்டுமில்லாமல் விளையாட்டுத் துறையில் மாநில தேசிய அளவில் ஆர்வமாகவும் சிறப்பாகவும் பங்கேற்று பல்வேறு பரிசுகளை பெற்று நமது கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். ஆட்டோமொபைல் தயாரிப்பு நிறுவனங்களின் மையமாக செயல்பட்டு வரும் சென்னையில் 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த வளாகத்தில் சிஎட் என்ற சிறப்பு மையத்தை உருவாக்கியது. 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்நிறுவனத்தின் முதல் பட்டமளிப்பு விழாவில் மறைந்த முன்னாள் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதன்மை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து 1955ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் மாண்புமிகு ராஜேந்திர பிரசாத் அவர்களும் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் காமராஜர் அவர்களும் ஆய்வகங்களில் தொடங்கி வைத்து சிறப்பித்தனர். இந்த கல்லூரியின் நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு சி ராஜம் அவர்களின் நினைவாக 1991ஆம் ஆண்டு ராஜம் அரங்கம் மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிறுவனத்தின் வெள்ளி விழா ஆண்டு கொண்டாட்டத்திற்கு மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களும் முன்னிலை வகித்து பெருமைப்படுத்தினர். இந்நிறுவனத்தின் பொன்விழா நிகழ்ச்சிக்கு 1998ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். இந்தியாவிலேயே முதல் முறையாக அண்ணா பல்கலைக்கழகம் MIT வளாக ஆசிரியர்கள் மற்றும் இந்திய விண்வெளி கழக ஆராய்ச்சி மையத்தின் தொழில்நுட்பத்தோடு அனுசாட் என்ற செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டு ஏவப்பட்டது இந்த பல்கலைக்கழகத்தின் மாபெரும் சாதனையாக கருதப்படுகிறது. இதற்கெல்லாம் மணிமகுடமாக இந்தியாவிலேயே முதல் முறையாக ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் RPTO தொடங்கப்பட்ட ஒரே கல்வி நிறுவனம் MIT என்பதில் மிகவும் பெருமை அடைகிறோம். 1991ஆம் ஆண்டு இந்நிறுவனத்தில் பயின்ற முன்னாள் மாணவர் டாக்டர் KD சந்திரசேகர் அவர்கள் 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கி AUATC என்ற ஆராய்ச்சி மையத்தை துவக்கி பல்வேறு சமுதாய பணிகளை செய்து வருகிறார் என்று குறிப்பிடத்தக்கதாகும். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த வளாகத்தில் பயின்று பெருமைப்படுத்திய முன்னாள் மாணவர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம், டாக்டர் K. சிவன், திரு S. சுஜாதா, திரு வேலுசாமி என்பதை கூறிக்கொள்வதை மிகவும் பெருமை அடைகிறோம். இன்னும் 5 ஆண்டுகளில் அண்ணா பல்கலைக்கழகம் உலக தரவரிசை பட்டியலில் இப்பொழுது இருக்கும் 427ஆம் இடத்திலிருந்து முதல் 200வது இடத்திற்கு வருவதற்கான மாபெரும் இலக்கை நிர்ணயிக்கும். இது ப்ரோக்ராமில் போட்ட ஏவி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள்லாம் வர்றதுக்கு சில நாட்களுக்கு முன்பு புதிய டீனாக பொறுப்பேற்றிருக்கும் டாக்டர் ஜெயஸ்ரீ மேடம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முன்னாள் டீன் ரவிச்சந்திரன், அனைத்து ஹெச்ஓடி, அனைத்து ஃபேக்கல்டி அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உங்களுடைய கரியர்ல +2 முடிச்சுட்டு டிகிரியினுடைய முதல் நாளில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ப்ரோக்ராம் நடந்துச்சு. நாங்களும் அப்துல் கலாம் சார் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு சந்தோஷமாக வந்துட்டோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ.